இப்ப பரிகாரம்னா என்ன? கோயிலுக்கு போங்க, கடவுள வேண்டுங்க, மனசுருகி வேண்டுங்க, உண்மையா நடந்துக்கங்க, பொய் பேசாதீங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க. நேர்மையாவும், ஒழுக்கமாவும் இருக்கிற பட்சத்துல நீ கூப்பிட்டா கடவுள் உன் பேச்சுக்கு செவிசாய்ச்சு வருவார். அதுதான் உண்மை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா வருவார்ல, கேட்பார்ல. அத கேட்டாதான் மெடிக்கல் மிராக்கிள் மாரி அதிசயம் நடந்துச்சுங்கிற மாரி போகும். அதனால பரிகாரம்ங்கிறது லஞ்சம்ங்கிறத நான் சொல்வேன். அதுக்கு மேல அவங்களுக்கு விருப்பம். சார் என்கிட்ட இது எத்தனையோ பேர் கேட்பாங்க. ஷார்ட்ஸ் போடுங்க சார். இந்த லாஸ்டா ஒரு 4 லைன் சொன்னது. இந்த பேசுன 4 நிமிஷத்தையே வீடியோவா போட்டுருவான் கட் பண்ணி. 4 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோவா 3 ஷார்ட்ஸ் போடு, 3 நிமிஷம் போடுங்க, சூப்பரா இருக்கும். போடுவோம். அப்ப என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ல வர்றவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பரிகாரமா? சரி, ரைட்டு. பரிகாரம் பண்றவங்ககிட்ட போய் பார்த்துக்கங்கன்றது. பரிகாரம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்ககிட்ட போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவேன். ஒரே வார்த்தை. இல்லைன்னா நான் பரிகாரமே சொல்றது இல்லங்க. என்னைய விட்டுருங்கன்றுவேன். ஒதுங்கிடுவேன். ஒதுக்கிடுவேன். பரிகாரம் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தருடைய கர்மாவை நம்ம சுமக்கிறோம்னு அர்த்தம். கோயிலுக்கு போ, வேண்டுதல் வை, சாமி கும்பிடு, கடவுள் உனக்கு வந்து மனசு இறங்குவாரு. இருந்தாலும் இந்த தசாபுத்தி வரைக்கும் கஷ்டம் அதிகம். நீ சாமி கும்பிட்டனா கொஞ்சம் கஷ்டம் உனக்கு குறையலாம்ப்பா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கொண்டா கொண்டா நானே 50,000 வாங்கிட்டு உனக்கு நானே பரிகாரம் பண்றேன்னு சொல்லி உட்காந்தேன்னு வச்சுக்க. இந்த இந்த அம்மாவுடைய ஒட்டுமொத்த கர்மாவும் உன் தலைக்கு ஏறி. உன் தலைக்கு எப்படி ஏறும்? நீயே அனுபவிக்க போற, நீ கிடையாது. உன்னுடைய பரம்பரை அனுபவிக்கும். உன்னுடைய பசங்க, உன்னுடைய பேர பிள்ளைங்க, அந்த மாதிரி இதே மாதிரி தப்ப பண்ணும்போது அப்போ உங்களுக்கு புரியும். அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? உன்னுடைய பரம்பரையில இதே மாதிரி ஒரு தப்பு நடந்தா, ஆகா அன்றைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பரிகாரத்தை பண்ணி வச்சோமே, இன்னைக்கு ஏன் பேர பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டு வந்திருக்காளே, ஒருவேளை அந்த பொண்ணுடைய கர்மா தான் இங்கிட்டு ஏறிச்சோ. அப்ப நடக்கிறத நடக்க விட்டுறணுமோ, காலச்சக்கரம் சுத்துறத சுத்த விட்டுறணும். அதை நம்ம தடுக்க கூடாது. இல்லையா? நல்லா இருக்கிறவன் கீழே போகத்தான் செய்வேன், கீழே இருக்கிறவன் மேல வரத்தான் செய்வேன். கோடீஸ்வரர் இருக்கிறவன் இங்க திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். பிச்சைக்காரனா மாறிடுவேன். பிச்சைக்காரன் கூட திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சு அல்லது இந்த ஷேர் மார்க்கெட்லயோ லாட்டரிலயோ எதுலயோ ஒன்று வந்து டக்குனு கோடீஸ்வரன் ஆயிடுவான். அது காலச்சக்கரம் சுத்த விட்டுறணும். அவனுடைய விதி வந்து அவனுடைய கர்மா என்னவோ அதை அனுபவிக்கிறதுக்கு விட்டுறணும். அதுக்கெல்லாம் போய் முட்டுக்கட்டை போடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஜோசியத்தை பேசுறதை விட்டுவிட்டு ஏகப்பட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்களா? சரி வாங்க. அப்புறம்